கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய வசனம் யோபு 3வது அதிகாரம் 26வது வசனம். எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. இங்கே யோபு இந்த காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தனக்கு சுகமில்லை என்று சொல்லுகிறார், இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லுகிறார், அமைதி இல்லை என்று சொல்லுகிறார், தத்தளிப்பு எனக்கு நேரிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இதே அதிகாரத்திலே யோபு அதற்கு முன்னாடி வசனத்திலே சொல்லுகிற ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். யோபு 3வது அதிகாரம் 25வது வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லித்தான் அந்த எனக்கு சுகமில்லை என்று சொல்லி அங்கே யோபு இந்த வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பயப்படுகிற பொழுது நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுகமில்லாமல் வியாதியாய் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அமைதி இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பு நேரிடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனாலே தான் நாங்கள் எந்த காரியத்திலும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளால் இருக்கிறபடியினாலே நாங்கள் பயப்படக்கூடாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பயங்கள் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். அதனாலே நாம் பயத்துக்கு இடம் கொடுக்காமல் நம் தேவனுடைய பிள்ளைகள், நமக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் பெரியவர் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுதும் எந்த பயத்துக்கும் இடம் கொடுக்காதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் எதற்கும் பயப்படாதவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் உறுதியாக நிற்கிறவர்களாய் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான பயங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த பயங்களில் இருந்து நாங்கள் விடுதலையை பெற்று ஆண்டவரை பலமுள்ள ஆவியை பெற்றவர்களாய் எப்பொழுதும் நாங்கள் ஒரு பலனுள்ளவர்களாய் பயப்படாதவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.